ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. கஸ்டமர் பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஹிட்டாச்சி பிராண்டு நான் இன்வெர்டர் ஏசிங்க. ஏசி ரன் ஆகிட்டு இருக்கு, கூலிங் நல்லா வந்துட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக ஓடிச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருந்தது. அடுத்து ஒரு 1 மினிட்லேயே ஏசி வந்து ஹை ஆம்ஸ் எடுத்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹை ஆம்ஸ் எடுத்தாவே அவுட்டோர் தான் பிரச்சனை. ஸோ அவுட்டோரை வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஏசி இருக்குது. கீழே இருந்து ஏணி போட்டு எட்டலை. பிகாஸ் இது ஒரு 35 to 40 ஃபீட் வருது கீழே. ஸோ மேலேருந்து ரோப் கட்டி இறங்கிறதுக்காக பிளான் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த ஏசி வந்து நான் ஃபால்ட் சர்வீஸ்லாம் அட்டன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் இது மேலே தான் இறங்கணும். அதனால் சேஃப்டி பெல்ட் எல்லாமே கையில் கொண்டு போயிருந்தேன். ரோப் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ ரோப்பை கட்டி கீழே இறங்கியாச்சு. சேஃப்டி பெல்ட் உள்ள ஹூக்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவுட்டோர் கவரை பிரிச்சா உள்ள அணில் கூடு கட்டி இருக்கு. அந்த நெக்ஸ்ட் வந்து ஃபேன் லீஃபர் ரொட்டேட் பண்ண விடாமல் தேக்கிட்டு இருந்துச்சு. இந்த ரீசனால தான் வந்து கண்டென்சர் ஃபேன் ஓடல. கண்டென்சர் ஃபேன் ஓடாதனால கண்டென்சேஷன் நடக்கல, கூலிங் வரல. அந்த நெக்ஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கஸ்டமர் ஆன் பண்ண சொன்னா ஏசி நல்லாவே ரன் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஓட விட்டு செக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கிரில் டேமேஜ் படி தான் அணில் உள்ள போயிருந்தது. ஃப்ரண்ட் கிரில்ல சுற்றி சேஃபாக ஸ்டீல் ஒயர் மெஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணியாச்சு. சின்ன பிரச்சனைக்காக அப்படி ரிஸ்க் எடுத்து இறங்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அதே ரோப் வழியாக கீழ் பக்கமாக இறங்கியாச்சு.